Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுட்லுக்கில் இருக்கக்கூடிய voting buttons எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Outlookல நமக்கு ஏத்த மாதிரி voting options கிரியேட் பண்றது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் நம்ம ஒரு புது இமெயிலை கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலா நான் எதை பேஸ் பண்ணி voting நடத்த போறேன்னா ஃபியூச்சர்ல நீங்க என்னவாக விரும்புறீங்க, லைக் டாக்டர், டீச்சர், ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ வாட் வுட் யூ லைக் டு பி இன் ஃபியூச்சர் ஓகே. ஸோ இப்போதைக்கு சப்ஜெக்ட் வந்து சும்மா இப்போதைக்கு ரிகார்டிங் ஃபியூச்சர். அண்ட் இப்போது நமக்கு தேவையான voting buttons ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் டேப்பில் ட்ராக்கிங் குரூப்பில் யூஸ் voting buttons. ஸோ ப்ரீ டிசைன்டாக ஏற்கனவே அங்கே 3 விதமான voting buttons இருக்குது, லைக் அப்ரூவ், ரிஜெக்ட், எஸ் நோ மேபி. பட் நமக்கு ஏற்ற மாதிரி voting ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறதுனால ஜஸ்ட் கஸ்டம். ஸோ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய voting ஆப்ஷன்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனி ஆப்ஷனை செப்பரேட் பண்ணுறதுக்கு நாம் செமிகோலன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கோலன் கிடையாது, செமிகோலன். ஸோ ஆப்ஷன்ஸ் டைப் பண்ணிக்கலாம், லைக் டாக்டர் செமிகோலன், என்ஜினியர் செமிகோலன், ஜஸ்ட் அதர்ஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்தாலும் சரி, என்டர் கொடுத்தாலும் சரி, ஈவன் க்ளோஸ் கொடுத்தாலும் சரி, நமக்கு voting பட்டன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். ஸோ மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, கவனிச்சு பார்த்தீங்களா, யூ ஆடட் voting buttons to this message. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்மளோட இமெயிலில் voting பட்டன் ஆட் ஆயிருக்கு. அண்ட் என்ன ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். யூஸ் voting buttonsகுள்ளே போனோம்னா அங்கே நம்ம என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தோம் அண்ட் எதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே செக் மார்க்கோடு இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ யாருக்கெல்லாம் இந்த voting மெயிலை நம்ம அனுப்ப போகிறோமோ அவங்களோட ஐடியாலாம் டைப் பண்ணலாம். ஸோ என்லெஸ் நாலேஜ், ஜார்ஜ் வில்லியம், ஜெல்டா வில்லியம், ஸோ 3 பேருக்கு தான் அனுப்ப போகிறோம். ஸோ ஜஸ்ட் சென்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம அனுப்பின voting மெயிலை ஆஸ் அ ரெசிபியண்ட்டாக இருந்து எப்படி vote பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏற்கனவே மெயில் எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரு மெயில் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கில் நம்ம ஒரு மெயிலை கிளிக் பண்ணாலே அந்த மெயிலோட ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு பாருங்கள், votingக்கான இன்ஃபர்மேஷன். திஸ் மெசேஜ் இன்க்ளூட்ஸ் voting பட்டன், கிளிக் ஹியர் டு vote. ஸோ இங்கே கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், vote பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் என்ன voting ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுத்துருந்தோம் அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வார்னிங் வரும். என்னன்னா இந்த டீச்சருங்கிற ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குது. நம்ம ஓகே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நல்லா கவனிங்க, மெயிலோட ப்ரீவியூலேருந்து vote பண்ணுறதுக்கும் மெயிலை ஓப்பன் பண்ணி vote பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிங்க. ஸோ இன்பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு voting மெயில் வந்திருக்கு. பட் இந்த வாட்டி நான் ப்ரிவியூலேருந்து vote பண்ணுறதுக்கு பதிலாக மெயிலை டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் நமக்கு வித்தியாசமாக வந்திருக்கு பாருங்கள், vote by clicking vote in the respond group above. ஸோ மேலே கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் voteங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த voteல் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த voting ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ இங்கே கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், vote பண்ணலாம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ரிவியூலே கிளிக் பண்ணி vote பண்ணுறது வேறு, மெயிலை ஓப்பன் பண்ணி vote பண்ணுறது வேறு, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், டீச்சர்னு கொடுத்து vote பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக நம்ம 3 பேருக்கு என்ன பண்ணோம், இந்த voting மெயிலை அனுப்பியிருந்தோம். 2 பேர் vote பண்ணிட்டாங்க. ஆனால் 3ஆவதாக ஒரு ஆள் என்ன பண்ண முடியலனா, vote பண்ண முடியல. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு, நம்ம அனுப்பிச்ச கேள்வி வந்துருச்சு. ஆனால் voting பட்டன் மட்டும் வரல, பிகாஸ் அவர் ஒரு ஜிமெயில் யூசர். ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா நாம் மெயில் அனுப்பினதே வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருந்து தானே, அப்புறம் ஏன் ரிசீவருக்கு voting பட்டனை காமிக்கல? நல்லா கவனிங்க, நாம் மெயில் அனுப்பின இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஏற்கனவே அவுட்லுக்கில் கான்ஃபிகர் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இந்த voting பட்டன் ஆப்ஷன் அவுட்லுக்குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும். ஒரு வேளை இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு அஃபிஷியல் அவுட்லுக் அக்கௌண்ட் யூசருக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மெயில் அனுப்புகிறோன்னு வச்சுப்போம். அவர் என்ன தான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே என்ன காமிக்குன்னா, voting பட்டன் காமிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு அஃபிஷியல் அவுட்லுக் அக்கௌண்ட்டு. எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன காமிக்குது, voting பட்டன் காமிக்குது. ஸோ அப்போ ஜிமெயில் யூசர் மட்டும் கிடையாது, மற்ற யூசர்ஸ், அதர் யூசர் வந்து இந்த voting பட்டனை அவங்க பார்க்கணும்னா அவங்க அட்லீஸ்ட் அவுட்லுக் அப்ளிகேஷனில் என்ன பண்ணியிருக்கணும், தன்னுடைய மெயில் ஐடியை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கணும். இல்லை ஒருவேளை அவங்க ஒரு அஃபிஷியல்
இனிஷியல் அவுட்லுக் அக்கௌண்ட் யூசர்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வோட்டிங் பட்டன் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, ஜிமெயிலில் அப்போ என்ன கிடையாது, வோட்டிங் பட்டன் கிடையாது. கரெக்டு தான், ஜிமெயிலில் வோட்டிங் பட்டன் கிடையாது. பட் ஒரு சில எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜிமெயிலையும் தாராளமாக வோட்டிங் பட்டன் யூஸ் பண்ணலாம். பட் அது எப்படிங்கிறத நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த 2 வோட்டிங் நமக்கு எப்படி ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம அவுட்லுக்குள்ளே போய் பார்த்தோம்னா 2 மெயில் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக ஃபியூச்சர் தான் வோட் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் நம்ம மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கேயே நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும், த சென்டர் ரெஸ்பாண்டட் டீச்சர். ஆல்ரைட், ஸோ ப்ரீவியஸ் அவுட்லுக் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.